ஆக இதோடு நாம் நிறுத்தக்கூடாது, இதை தாண்டி அடுத்தடுத்து போகணும். இதற்கான கல்வி தேடணும். மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நீங்கள் இந்த கல்வியை தேடி இத்தனை வாரங்கள் நீங்கள் வந்து உட்கார்ந்து அதற்காக 1 மணி நேரம் ஒதுக்கி இந்த கல்வி படித்துனா அல்லாஹ் உங்களுக்கு செய்த நியமா, அந்த நியமாவுக்கு முதல்ல நன்றி செலுத்து. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போன பிறகு சொல்ற வார்த்தை நான் இப்போ சொன்னது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு தெரியும் எல்லா புகழும். அல்லதி ஹதானா லிஹாதா, இதற்கு வழிகாட்டி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் சொல்லும் போது சொர்க்கம் போறதுக்கு வழிகாட்டி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும்னா என்ன? சொர்க்கவாசி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவாங்க. வமா குன்னா லினஹ்ததி, அவன் வழிகாட்டாமல் நேர்வழி காட்டாமல் நாங்கள் நேர்வழி அடைந்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அல்லாஹ்வுக்கு அவங்க நன்றி செலுத்துடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய வெளிப்பாடு எப்படி இருக்கும்? நேர்வழி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து, ஹிதாயத் அவன் புறத்திலிருந்து, அவன் எங்களுக்கு வழிகாட்டிருக்கலாம். அவன் மட்டும் நேர்வழி காட்டாவிட்டால் லௌலா அன் ஹதான் அல்லாஹ், அவன் வழிகாட்டாவிட்டால் நாங்கள் வழியை பெற்றிருக்க மாட்டோம், நேர்வழி அடைந்திருக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் முதல்ல அல்லாஹ்வை நன்றி செலுத்தணும். நாம் நான் கிளாஸுக்கு போனேன்னா அதுக்காக நம்ம இல்லை, அப்படி நம்ம மனசில் அந்த எண்ணமே வரக்கூடாது. நாம் அல்லாஹ் வழிகாட்டி இருக்கிறான், இந்த வழியை நான் இன்னும் பற்றி பிடிக்கணும், இதன் பாதையில் இன்னும் உறுதியாக போகணும், இதில் அலட்சியமாக இருக்கக்கூடாது. நான் போனேன், ஒரு கோர்ஸ் படிக்கலான்னு போனேன், முடிச்சிட்டேன், அதுக்கு பிறகு இன்னும் நிறைய வகுப்புகள் நடத்தினாங்க, அதெல்லாம் நான் போகலை, போதும் கித்தாபு படித்தேன் போதும் அப்படி நினைக்கக்கூடாது. முதல்ல அந்த கித்தாபு இது படித்ததுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதோட, அல்லாஹ் அதற்கு வழிகாட்டினானே அப்படிங்கிறதோட, இது போலவே இன்னும் அல்லாஹ் வழிகாட்ட வேண்டும் என்று ஏங்க வேண்டும். அதற்கு அல்லாஹ்வுடைய துஆ செய்ய வேண்டும். முதல்ல ஷுக்குர், அதுக்கடுத்து துஆ. ஏன்? இதற்கு பிறகு அடுத்த வாரம் தொடர்ந்து வகுப்புகள் இருக்கும்போது நீங்கள் தொடர்ந்து இல்மை தேடுங்கள். தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். இல்மை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமின் கடமை. அந்த ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கடமைங்கிற கல்வி என்ன தெரியுமா? ஃபர்து ஐனான கல்வி, தௌஹீதுடைய கல்வி, கட்டாயம் அறிந்திருக்க வேண்டிய. இதெல்லாம் ஃபர்து ஐனான கல்வி. இது பொதுவான உலூம், சாதாரண ஃபர்து கிஃபாயா, சிலர் படித்தா போதுங்கிற கல்வி இல்லை. இது சிலர் தெரிஞ்சிருந்தா போதும், பலர் தெரியாவிட்டால் பிரச்சனை இல்லைங்கிற சப்ஜெக்டாக நம்ம இதில் படிக்கிறோம் இல்லை. ஏன்னா எல்லாரையும் எல்லாம் படைச்சிருக்கான்னு அவனை வணங்கத்தானே, அதுக்காக தான் இதை படிச்சிருக்கிறோம். அப்போ இந்த கல்வி தொடர்ந்து இன்னும் தேடுவதை கொண்டு தான் நம்ம கல்வி தேடக்கூடிய மாணவர்களாக ஆகும். அப்போதான் ஒருத்தர் தாலிபுல் இல்ம். எப்போது ஒருத்தர் தாலிபுல் இல்ம், இல்மை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்போது நிறுத்தி விடுகிறாரோ அவர் அப்புறம் தாலிபுல் இல்ம் இல்லை, அவர் பொதுவான ஒரு முஸ்லீமாக இருக்கிறாரு தவிர அவர் இல்மை தேடினாரு, நிறுத்திட்டார், அதுக்கு பிறகு இல்லை. ஹத்தல் மௌத் வரைக்கும், மரணிக்க வரைக்கும் நம்ம தாலிபுல் இல்மா இருக்கும். அப்போ அதை நிறுத்தக்கூடாது. கன்சிஸ்டன்சி சொல்றமே, தொடர்ச்சியாக நிலையாக ஒன்றை தேடுதல். குறைவாக கூட இருக்கலாம். நீங்கள் முழு நாளும் இதுக்கு ஒதுக்க போறதில்ல, முழு மாதத்தை ஒதுக்க போறதில்லை. வாரத்தில் 1 மணி நேரமோ, அரை மணி நேரமோ, 3/4 மணி நேரமோ நீங்கள் ஒதுக்குறீங்களோ, 2 மணி நேரம் ஒதுக்குறீங்க அப்படின்னா குறைவாக தான் இருக்கும். அது குறைவு தான். ஆனால் அதில் தொடர்ச்சி, சிறிய அமலாக இருந்தாலும் அதை நிலையாக செய்யுது. அடுத்த வகுப்பு உடனே உங்களுடைய பெயரை கொடுத்து பதிவு செய்து அடுத்த இன்னொரு கித்தாபும் படிக்க ஆரம்பிச்சிருங்க இன்ஷா அல்லாஹ். அது உங்களுக்கு மிகப்பெரிய நியமா. நீங்கள் ஷுக்குர் செய்ததுக்கு அல்லாஹ் அதிகப்படுத்துறான்னு அர்த்தம். எப்போது இது அல்லாஹ்வோட கபூல் ஆகுதுங்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் படிச்சீங்க, உங்கள் இஹ்லாஸ் அல்லாஹ்வோட கபூல் ஆயிடுச்சா, உங்களுடைய அமல் கபூல் ஆயிடுச்சா, எப்படி தெரிந்து கொள்றது? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும், அல்லாஹ் அதை அதிகப்படுத்துவான். அதிகப்படுத்துதுன்னா கபூல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதிகப்படுத்துறது அல்லாஹ் இந்த இஹ்லாஸின் அடிப்படையில் நாம் இந்த கல்வி தேடுவதில் வேறு எந்த ஆதாயமோ பேரும் புகழோ எதையுமே உள்நோக்கமாக வைக்காம இல்மை முறையாக படிக்கிறது, படிக்கணுங்கிறதுக்காக படிக்கிறது. அல்லது நம்ம வேறு நோக்கத்தை வைக்கக்கூடாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதா, நடத்துகிறவர் நிறைய மசாலா கலந்து கொடுக்குறாரா, அவர் பேசும்போது அப்படி சட்டுன்னு ஒரு உலக அரசியல் பேசுவாரா, இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதில் உள்ளதனுடைய சாரம் என்ன, இதுதான், இதை நல்ல விளங்கின்னு அவர் சொல்கிறதுக்கு பாயிண்டை எடுத்து வைக்கிறாரா, அதை நான் பிடிக்கணும், அதை நல்ல மனசில் நிறுத்தணும், நான் மனப்பாடம் பண்ணிக்கணும். அன்னைக்கு பாடத்தில் நான் ஒரு ஆயத்தை படித்தேன்னா, அந்த ஆயத்தை மனப்பாடம் பண்ணேன்னா, ஒரு வாரம் எனக்கு இருக்குது, அதை நான் எப்படி உள்வாங்கினேன், அதை மக்கள்கிட்ட எப்படி ஷேர் பண்ணேன், பகிர்ந்து கொண்டேன். இது உங்களை அதிலே என்கேஜ் ஆக்க வைக்கிறது, உங்களை நீங்களே அதில் ஈடுபடுத்திக் கொள்வது. முதல்ல அது உங்கள் வீட்டிலேருந்தே ஆரம்பிக்கலாம். உங்கள் மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், அல்லது உங்கள் சகோதரர் சகோதரி, அம்மா, அத்தா, யார்கிட்ட வந்தாலும் ஆரம்பிக்கலாம். பகிர்ந்து கொள்ளுதல்.
இது என்ன ஆகும்? இதுதான் அடுத்து தேவாவுக்கான களம். தேவாவுடைய களம் முதல் வீடு, அதுக்கடுத்து பக்கத்து வீடு, எதிர் வீடு, நம்முடைய தெரு, நமக்கு தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், நெருக்கமானவர்கள், உறவினர்கள். இப்படிதான் ரசூலுல்லாஹ்வுடைய தேவா பரவுச்சு. அப்ப இந்த இலக்கை நோக்கி ஒவ்வொருத்தரும் இந்த தேவா கொண்டு போனீங்க. இந்த ஊருக்கு, இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு 100 பேர் இந்த வேலையில் இறங்கினாங்கன்னா இந்த ஏரியா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. எங்க பார்த்தா தௌஹீதுடைய தேவா பரவிடும். இதன் பக்கம் கொண்டு வர்றதெல்லாம் கவனம் இருக்கும். அல்லாஹ்வுக்கு அடிமையா ஒருத்தர் நல்ல அடிமையா மாறிட்டானா அது அவன் தான் நேர்வழியில் இருக்கிறான். அவ்வளவு நேர்வழிப்படுத்தணுமா இந்த உலகத்தை? இதுதான் இதுக்கு வழி, வேற எதுவுமே இல்லை. அவன் எல்மை தேடுவதில் தொடர்ச்சியா, அது நமக்கு பக்கத்தில் இருக்குன்னா விடவே கூடாது. எவ்வளோ வாய்ப்பு இருக்குது, இன்னைக்கு எவ்வளோ வசதிகள் வந்துருச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கித்ரா தேடி எங்கே போகிறாங்க நினைத்து பாருங்க. அவங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கங்கிறது கவனிச்சிங்களா சகோதரர்களே? நான் அதை சொல்லி முடிக்கும்னு நினைக்கிறேன். அவங்க சொல்கிறாங்க, 2 கடல்கள் சந்திக்கிற இடமா இருந்தாலும் சரி, அதை விட தூரமாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நான் அவரை போய் பார்ப்பேன்னு போகிறேன். ஏன்? ஒரே காரணம், மூசாவுக்கு கொடுக்கப்படாத இல்மு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ இல்மு கொடுக்கப்பட்டவங்களை தேடி போய் அவங்கள்ட்ட படிச்சுக்கணுங்கிற ஆசையை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமிடம் அவருடைய பயணத்தை அவர் 2 கடல் சந்திக்கிற இடமா இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நான் போகிறேன் அப்படின்னு கிளம்புறாங்கன்னா யோசிச்சு பாருங்க. யார்கிட்ட சொல்கிறாங்க? கூட இருக்கிற யூஷா ஆட்ட சொல்கிறாங்க. யூஷா தான் கூட வந்த சகா. மூசாவோட பயணத்தில் போனாரே, அவர் பேர் யூஷா. அவர் பின்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாம் மரணத்துக்கு பிறகு அவரை அல்லாஹ் நபி ஆக்குனான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பிறகு யூஷா தான் நபி பனு இஸ்ராயலுக்கு. அவர்கிட்ட தான் சொன்னாங்க, எங்க இருந்து அவங்கள போய் தான் பார்க்கணும். அப்போ குதிரா போய் சந்திக்கிறதுக்கு அவ்வளோ தூரம் முயற்சி எடுத்தாங்க. இன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு நம்ம அவ்வளோ முயற்சி எடுக்கிறோமான்னு நினைச்சு பாருங்க. இன்னைக்கு எவ்வளோ பேர் மக்கள் அலட்சியத்தை கடைபிடிக்கிறாங்க, சோர்வை கொள்றாங்க, டைவர்ஷன். மொபைல், இந்த மொபைலை முதல்ல கட்டுப்பாட்டு கொண்டு வாங்க. அதை உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைக்கணும். அது உங்களை கட்டுப்படுத்தக்கூடாது, நம்மை கட்டுப்படுத்தக்கூடாது. அதில் தேவையில்லாத ஆப்ஸ், நோட்டிஃபிகேஷன், அது இது நம்ம டைவர்ட் பண்ணக்கூடிய எல்லா இதையும் தூக்கணும், அதை எல்லாத்தையும் நீக்கணும். இந்த தடை கற்களை எல்லாம் நீக்காம கல்வியை முறையாக தேட முடியாது சகோதரர்களே. கல்வியை தேடுவதற்கு அர்ப்பணம் வேண்டும் சகோதரர்களே. அந்த அர்ப்பணம் தியாகத்தால் வரும். அந்த தியாகம் முதல்ல நம்ம விருப்பங்களை தியாகம் செய்ய வேண்டும். விருப்பங்களை தியாகம் செய்ய வேண்டும். நம்மை அட்ராக்ட் பண்ணக்கூடிய பல வழிகேடுகள் இருக்குது. நன்மையின் பார்வையில் நம்மை வழிகெடுத்து நாசமாக்கிடும். அது நம்மை தியாகம், அதையெல்லாம் தியாகம் செய்யணும். அது நிச்சயமா வழிகெடுத்துரும். இல்லைன்னா உங்களுடைய ஃபோக்கஸ் போயிடும். கல்வி தேடுறது இப்போ இந்த நிலையில் இருக்கக்கூடாது. இதுக்கு அடுத்த நிலையில் இன்னும் கல்வி தேடுற அளவுக்கு மாஷால்லா நீங்க உருவாகணும் இல்லையா சகோதரர்? அது உங்களுக்கு மறுமையின் மிகப்பெரிய ஜாத், கட்டுச்சாதம், வழித்துணை. அதுதான் அல்லாஹ் தஆலா இதை ஆக்கியிருக்கிறான். அவை அப்படிப்பட்ட மகத்தான ஒரு நல்ல காரியத்தை அல்லாஹ் தஆலா நாம் செய்வதற்கு வழிகாட்டியிருக்கான். அல்லாஹ்வை நாம் புகழணும், அவனுக்கு நன்றி செலுத்தணும். அல்லாஹ்விடம் இந்த பாதையில், கல்வி தேடக்கூடிய பாதையை அல்லாஹ் இன்னும் நமக்கு வழிப்படுத்தி லேசாக்க வேண்டும் நினைக்கணும். அது அல்லாஹ் லேசாக்கணும், சொர்க்கம் போகிறது லேசு. ஏன்னா கடைசி இந்த ஹதீஸை நினைவில் கொள்ளுங்கள், மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. யார் இல்மை தேடி ஒரு பாதையிலே போகின்றாரோ அவருடைய பாதை அல்லாஹ் சொர்க்கம் போவதற்கான பாதையாக லேசாக்குகிறான். அல்லாஹ் லேசா ஸஹலல்லாஹு லஹு, அவருக்கு அல்லாஹ் லேசாக்குவான். எதுக்கு? தரீகன் இலல் ஜன்னah, சொர்க்கத்துக்கு போகின்ற பாதை லேசாக்குவான். ஆகவே அப்படிப்பட்ட பாதை தான்ங்கிறதையும், இந்த பாதையில் சரியான தாவாவுடைய மன்ஹஜ் அடிப்படையில், அஹ்லு சுன்னாவுடைய சலஃபி சரியான வழிமுறை அடிப்படையில் கல்வியை தேடிக்கொள்ளுங்கள். மற்ற எதுலேயும் போகாதீர்கள். அரசியல், மற்ற இயக்க விஷயங்கள், கட்சி விஷயங்கள், உலக குழப்பங்கள், உலக அரசியல்கள், இருக்கிற ஹவாரி சிந்தனைகள், வழிகட்ட முறையில் புது புது நூதன தாவா முறைகளை உருவாக்கக்கூடிய கூட வழிகேடர்கள், தாயிகள், பிதஅத்வாதிகள், மன இச்சைக்காரர்கள், அஹ்லுல் பிதஅத்தி வல் ஹவா, இந்த மாதிரி எல்லா பிதஅத்வாதிகள் எல்லாரை விட்டு விலகி இருந்து சரியான நோக்கத்தின் அடிப்படையில் இந்த மன்ஹஜை அமைத்து கொண்டு அஹ்லு சுன்னாவுடைய பாதையை பற்றி பிடித்து கொண்டு தௌஹீதுடைய அல்லாஹ் படைத்த நோக்கத்தை பூர்த்தி செய்வதற்கான உண்மையான தாயியாக நம்மை முதலில் நமக்காக்கி கொண்டு மற்றவர்களுக்காக ஆக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அல்லாஹு தஆலா உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளுக்கும் இதில் ஆசிரியராக இருந்த கல்வியை உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்கும் அல்லாஹ் தஆலா நிறைய ஃபாயிதாக்களை, பலன்களை, மறுமையின் நிறைய சுகங்களை அல்லாஹ் கொடுப்பானாக. இவ்வுலக கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குவானாக. அல்லாஹு தஆலா இதை பொருந்திக் கொள்வானாக. இதில் அல்லாஹ்வுக்காக உண்மையாக இந்த அமலை செய்யக்கூடிய, இந்த இல்மை கற்றுக்கொள்ளக்கூடிய மக்களில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. உங்கள் எல்லோருக்கும் அல்லாஹு தஆலாவிடம் நானும் பிரார்த்தனை செய்கிறேன். உங்களுடைய அமல் கபூலாக வேண்டும், அல்லாஹ்வுக்காக ஆக வேண்டும். இதுதான் தௌஹீதுடைய நோக்கம். தௌஹீத் என்பது இஹ்லாஸின் உச்சம்.
ஏனென்றால் இஹ்லாஸ் இல்லாமல் எதுவுமே ஏற்கப்படாது. அப்படிப்பட்ட பாதையில் அல்லாஹ் நம் அனைவரையும் வழி நடத்துவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.